அடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சமய மணிவண்ணன். மணிவண்ணன், பேச்சுவார்த்தையில் என்ன உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். இன்றோடு 13வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிரே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களின் பிரதிநிதிகள் சென்னை ரிப்பன் மாளிகையில் அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு, மேயர், துணை மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மாநகர ஆணையர் குமரகுருபன் உள்ளிட்டோருடன் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது சற்று சில மணி நேரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததன் காரணமாகவும் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தோல்வி என அறிவித்த போராட்ட பிரதிநிதிகள் தொடர்ந்து இந்த இடத்தில், அதாவது ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபெறக்கூடிய இந்த போராட்ட களத்தில் 100% போராட்டம் தொடரும் என ஒரு அறிவிப்பை சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பொழுது குறிப்பிட்டிருந்தனர். இந்நிலையில இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபெறக்கூடிய போராட்டத்திலிருந்து போராட்டக்காரர்களை, அதாவது தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நடைபெற்ற 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் சுமூகமான முடிவு எட்டப்படாத நிலையில் தொடர் போராட்டமானது ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில போராட்டம் நடைபெறக்கூடிய ரிப்பன் மாளிகை வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான போலீசார் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் குவிக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ரிப்பன் மாளிகை வளாகத்திற்கு உட்புறமாகவும், தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே, அதாவது சாலையோரம் போராட்டம் நடைபெறக்கூடிய போராட்ட களத்தையொட்டியும் ஏராளமான போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது இந்த ரிப்பன் மாளிகையின் பிரதான நுழைவாயிலுக்கு வரக்கூடிய வழியையும் போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த நிலையில் அனுமதியின்றி யாரையும் உள்ளே அனுமதிக்காத வண்ணம் தொடர்ந்து போலீசார் அந்த நுழைவாயிலின் அருகே குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நுழைவாயிலின் அருகே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களையும் தள்ளி போக சொல்லியும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த சென்னையில் தூய்மை பணியாளர்களும் பேச்சுவார்த்தையானது தோல்வி அடைந்ததையொட்டி தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோஷங்களையும் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தொடர் கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.